உண்மைக்கு பதில் பேசலாம். ஏன்னா பொய்யான வதந்திக்கு பதில் பேச முடியாது. நான் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க, தேனி மாவட்டம். நான் மாவட்ட செயலாளர் இருக்கேன். ஏன் ஏன் எனக்கு கீழே மிச்ச பொறுப்பாளர்கள் வசதி படைச்சு வருவேன், ஏன் அவங்களுக்கு தரல? இப்போ மாவட்ட செயலாளர் தரல ஏன்? எத்தனை மில்லுக்காரங்க எத்தனை அரசியல் வாங்கி சீட்டு கேட்டாங்க, மாவட்ட செயலாளர் கேட்டாங்க, அவங்களுக்கு யாருக்கும் தர கிடையாது. எங்களை போன்ற சாதாரண தளபதிக்கான உழைச்சா பாத்தீங்களா, 20 வருஷம் 30 வருஷம் உழைச்சிருக்கேன். அவங்களுக்கே மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்தாங்க. தவிர்த்து வந்து பணம் காசு படைச்சவன் வசதி வச்சு அப்படின்னு கொடுக்க கிடையாது. அது பொய்யான வளர்ந்தி. அப்படி யாராச்சும் ஒரு ஆள் அவங்க நிரூபிக்க முடியும். ஒரு ஆள் நிரூபிச்சா போதும், நாங்க எல்லாமே அது பதில் சொல்ல ரெடி. அது யாருன்னா புதுசா வந்தவனா அந்த கட்சி ஆரம்பிச்சு வந்துருப்பான்ல, அவன் பேசிப்பான தெரிவித்து வந்து எங்க கூட 15 வருஷம் 20 வருஷம் மக்களுக்கு பயணம் பண்ணான்ல, அவன் அப்படி யாரும் பேச மாட்டேன். ஏன்னா நாங்க அடிப்படை ரசிகன், அப்புறம் அரசியல்வாதி. முதல்ல நான் ரசிகன். ஒரு ரசிகன் தன் தலைவனுக்கு தலைவனை எதிர்த்தோ தலைவனை ஆரம்பிக்கிற கட்சியை எதிர்த்து பேச மாட்டேன். நிறைய பேர் வந்து வேற ஒரு கட்சியில் ஜாயின் பண்ணிட்டு வெளியே போற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அது அவங்க எதிர்கட்சி செய்யற சரி. 2026 அதிகார பகிர்வு ஆட்சி பகிர்வு மையப்படுத்தா தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கும் பேசியிருக்காங்க. இதுவரைக்கும் கூட்டணி குறித்தான எந்த விதமான பேச்சுக்களுமே அடிப்படையில் தொடங்கல. பல கட்சிகளும் ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க. அதிமுக இன்னும் அவங்களுடைய செயல்பாட்டுகளை ஆரம்பிச்சிருக்காங்க. முதல் முறையா தேர்தலை சந்திக்க போறீங்க. கூட்டணி இருந்தால் பலமாக இருக்குமா அல்லது தனித்து தேர்தலை சந்திக்க தயாரா? தெரியுமா, ஒரு மனுஷன் ஓடுறதுக்கு ஒரு மனுஷன் ஒரு பொருளை தூக்குறதுக்கு 10 பேர் வித்தியாசம் இருக்குல்ல. அப்ப இப்ப நாங்க வந்து 1 வயசு குழந்தை, எங்க 1 வயசு குழந்தைய பார்த்து 70 வருஷம் திமுக பயப்படுது, 50 வருஷம் அதிமுக பயப்படுது, 100 வருஷம் பிஜேபி எங்களை பார்த்து பயப்படுறாங்க. இப்ப எங்கிட்ட ஏதோ விஷயம் இருக்க போய் தானே. எங்க தளபதி மாநாட்டில் சொன்னாங்களே, ஆட்சியின் அதிகாரத்துக்கு பங்குனாங்க. அது எந்த மாற்றமே கிடையாது. எங்களை நம்பி எங்க கூட்டணி வரவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு பங்கு கொடுப்பது எந்த மாற்றமே கிடையாது. நல்லவர்கள் யார் வந்து வர இருப்போம், கண்டிப்பா பண்ணி கொடுப்போம். இதுவரைக்கும் மேடையில் விஜய் சார் பேசும்போதா இருக்கட்டும், பொதுச்செயலாளர் இருக்கட்டும், அதிமுகவை எந்த விதமான விமர்சனம் பண்ணல. அதிமுகவுடைய மறைந்த தலைவர்களை வந்து ஆதரிச்சு அவங்களுடைய பாராட்டு தான் பேசியிருக்காங்க. ஒருவேளை அதிமுகவுடன் தாவேக கூட்டணி வைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறாங்க. நீங்க இப்ப அதிமுக பேசலன்றீங்க. எங்க தளபதியார் வந்து அண்ணாதுரையும் பேச கிடையாது, அவரு திமுக காரதேன். கலைஞரையும் பேச கிடையாது, அவரும் திமுக காரதேன். ஆட்சியில் இப்ப யாருக்கும் அவனதான் பேச முடியும். ஆட்சியில் இப்ப இருக்குது வந்து மாநிலத்தில் இருக்குது திமுக இருக்காங்க, மத்தியில் பிஜேபி இருக்கு. இந்த 2 கட்சி தான் பேச முடியும். ஆட்சி இல்லாத நாங்க பேசி எங்களுக்கு என்ன போகுது? ஆட்சி அவங்களால மக்களுக்கு நல்லது நடக்கலன்னு போது கண்டிப்பா பேசதான் செய்வான். அதையும் பேசியிருக்கான். மறைந்த தலைவர்கள் கலைஞராக இருக்கட்டும், அண்ணாதுரையா இருக்கட்டும், அவங்கள புகழ்ந்து பேசுற எதுவுமே தொடர்ந்து எம்ஜிஆர் ஜெயலலிதாவை புகழ்ந்து பேசுறதுக்கான காரணம் என்ன? இல்ல, அது அண்ணன் ஆதரவு அவரோட தனிப்பட்ட கருத்து. எங்க தளபதியார் வந்து எல்லா பொதுவானதையும் பாக்குறாங்க, எல்லாத்தையும் பொதுவாக பாக்குறாங்க. அவர் அண்ணனோட அவரோட கருத்து.